நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. எனக்கு வந்து தீபாவளி எபிசோட் பண்ணுறதுக்கு மட்டன் வேணும்ண்ணே. நிறைய வாட்டி உங்ககிட்ட இருந்து கறி வாங்கியிருக்கேன், சூப்பராக இருக்குது. எதர் ஆட்டுனாலையா இல்லை நீங்கள் கட் பண்ணுறதுனாலையா இல்லை என்ன மேஜிக்னு தெரில. ஆனால் எதுவோ இல்லையோ இன்றைக்கி நான் கட்டிங் கிட்ட இருந்து கற்றுக்கணும். எப்படி கட் பண்ணுறது சொல்லி கொடுங்க. ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு மெத்தடில் இருக்குது. எவ்வளோ வருஷமாக கட் பண்ணுறீங்க நீங்கள்? 20 வருஷமாக. ஸோ ஹோட்டலில் கட் பண்ணியிருக்கோம். கறி கடையில் கட் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். இந்த ஜாயிண்டில் போட்டால் தான் கரெக்டாக வந்து உங்களுக்கு கட் ஆகும், ஈஸியாகவும் இருக்கும். போனில் போட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹாய் எவ்ரிவன், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் மறுபடியும் ஒரு ஃபெஸ்டிவ் வெக்கேஷனில் வீடியோஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் தீபாவளி ஸ்பெஷல். என்ன தீபாவளி ஸ்பெஷல் சொல்லிட்டு இப்படி இருக்கிறேன்னு பார்த்தீங்களா? நீங்களே தான் பார்த்தீங்களா, கடைக்கு போய் எப்படி கறி வாங்கணும், எந்தெந்த மாதிரிலாம் கறி இருக்குன்றதெல்லாம் பார்த்து வாங்கினது ஒரே டயர்டாக இருக்குது. ஃபெஸ்டிவ் மோடுக்கு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், ஒரு நிமிஷம். ஹாய், ஃபெஸ்டிவ் ரெடி ஆகிட்டோம். நம்ம ஃபெஸ்டிவ் டிஷ் என்னென்ன பண்ண போகிறோன்றது தான் எங்கள் எக்ஸைட்டிங்கான விஷயமே. பார்த்தீங்களா, தீபாவளிக்கான தமாக்கா கேட்குதா உங்களுக்கும்? நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் ரொம்பவே எக்ஸைட்டிங்கான டிஷ், நீங்கள் கேள்வியே படாத டிஷ். அண்ட் ஒரு டிஷ் இந்த தீபாவளிலேருந்து ட்ரெண்டிங்கான டிஷ். நல்லா இலை ஆட்டுக்கறியாக எடுத்து அதை வந்து நாம் குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் விட்டாலே போதும். ஏன்னா நம்ம எடுத்துருக்கிறது இலை ஆடு. ஸோ அதனால் நம்ம அதை குக்கரில் போட போகிறோம். ஸோ நம்மளுடைய இலை ஆட்டுக்கறியை அழகாக போட்டு குக் பண்ணிக்க போகிறோம். மட்டன் முழுகிற அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். உப்பு மற்றும் மஞ்சத்தூள் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கீரி வச்ச பச்சை மிளகா ஸ்பைசிக்காக, அப்புறம் ஒரு சிட்டிகை கரம் மசாலா, இவ்வளோ தான். ஸோ 5 விசில் வந்துருச்சு. மேக்ஸிமம் வந்து 4 to 5 விசில் போதும். ஆடை பொறுத்து நம்ம பிங்காக வாங்கியிருந்ததுனால நம்ம ஒரு 5 விசில் போதும். இந்த ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணி கறிக்கும் ப்ளஸ் நம்மளுடைய முருங்கை மட்டன் சொய்யத்துக்கும் ரெடி பண்ணிக்கலாம். தீபாவளினா என்ன? தீபாவளினா ஒரு குழம்பு காலைல வச்சு அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அந்த குழம்பு வச்சு சாப்பிட்றது தான் தீபாவளி. மட்டன் குழம்பு எடுத்து வைக்கிறதுக்கே ஓ மை காட். அதுவும் தலை தீபாவளிக்கு முருங்காய் போட்டு ஸ்பெஷலான மட்டன் குழம்பு நம்ம வைக்க போகிறோம். அந்த மட்டன் குழம்பு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதே ஸ்டெப்ஸை ஒன்று கூட ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். எண்ணெய் போல் எண்ணெயை ஊற்றுங்க. கொஞ்சமாக சோம்பு. இந்த சோம்பு ஒரு மேஜிக்கை உண்டாக்கும். அதுக்கப்புறம் கல்பாசியை நம்ம போட போகிறோம். கல்பாசிக்கு அப்புறம் ஒரு 4 கிராம்பு, அதே மாதிரி ஏலக்காய், நம்மளுடைய ஸ்டார் அனீஸ், அன்னாச்சி பூ, பட்டை, அதுக்கப்புறம் இந்த பிரிஞ்சி இலை. இதை நம்ம ஒரு சின்ன வதக்கிப்போம். பச்சை மிளகா நம்ம மட்டனில் சேர்த்துருக்கிறதுனால ஒரு 2 பச்சை மிளகா அளவு சேர்த்திங்கன்னா போதும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், ஒரு 15 பல் சின்ன வெங்காயம். இது கொஞ்சம் வதங்கணும். அது கூட நம்ம பெரிய வெங்காயமாக ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கெல்லாம் முன்னாடி கொஞ்சமாக மஞ்சத்தூள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கின உடனே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான வெங்காயம், ஸ்லைஸ் ஆனியன், சுமார் நம்ம ஒரு 3 சின்ன வெங்காயம் மாதிரி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் கரெக்டாக இருக்கும். இந்த வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது வதங்கிறதுக்கு. எப்போதுமே கறிக்குழம்புல நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கலைன்னா நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சீக்கிரமாக வதங்கிடுவல, வதங்குற நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ. நம்ம இஞ்சி பேஸ்ட்டு தனியாக, பூண்டு பேஸ்ட் தனியாக ஆட் பண்ண போகிறோம். அது நம்ம 1 சேர்த்தோமா, இது ஒரு 2 சேர்த்துக்கோங்க. வாவ், இதோட ரா ஃப்ளேவர் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு வெங்காயம் சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்த உடனே எப்போதுமே குழம்புக்கு தேவையான அளவு உப்பை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வேக வச்சதுக்கு உப்பு போட்டிருக்கோம், அதையும் மறந்துடாதீங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தான் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவெல்லாம் இதில் சேர்க்க போகிறோம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், இது வந்து கலர் டேஸ்ட் ரெண்டுத்துக்குமே பக்கா. ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே டீஸ்பூனில் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன சேர்த்தோன்னா சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், இப்போ கொஞ்சமாக சோம்பு தூள், மட்டன் மசாலா இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இதை நம்ம போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு, இது கூட நான் வேக வச்ச மட்டன் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதை நான் இதில் சேர்க்க போகிறேன். இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த வேக வச்ச மட்டனை இதில் ஆட் பண்ணலாம்.
இதுக்கு முக்கியமாக நம்ம ஒரு அரவையை சேர்க்கணும் இதில். அதுக்கு முன்னாடி தலை தீபாவளி ஸ்பெஷல் முருங்காயை அப்படியே இதில் இறக்கி விடுவோம். இந்த முருங்காயோட சேர்த்து இந்த மட்டனை நல்லா வேக வைக்கிற அதே நேரத்தில் நாம் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், இதுக்கு ஒரு அரவை. அந்த அரவைக்கு இங்கே பாருங்களேன், தேங்காயோட ப்ரௌன் கூட இல்லாமல் அழகாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த தேங்காய் இது கூட நான் வந்து சோம்பு, அதுக்கப்புறம் கசகசா, இது ரெண்டுத்தையும் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். தேங்காய், கசகசா, சோம்பையும் கசகசாவையும் வார்ம் வாட்டர் இல்லை ஹாட் வாட்டரில் போட்டு ஊற வச்சு வச்சுருங்க. அப்போ தான் அது நல்லா வந்து பிளெண்ட் ஆகும். இல்லைனா அது ஒரு மாதிரி மாவாக இருக்குமே தவிர அதுக்கான ஃபுல் ஃப்ளேவர் உங்களுக்கு கிடையாது, எஸ்பெஷலி கசகசா. அரவை ரெடி ஆகிடுச்சு. இந்த ஒயிட் மேஜிக் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இந்த அரவையும் குழம்பும் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லாஸ்ட் டைம் ஒரு கொதிச்சிட்டானா நமக்கு தலை தீபாவளி ஸ்பெஷல் மட்டன் கறி ரெடி ஆகிடும். இந்த மின்ட்டை சேர்க்க பார்த்து அது ஒரு மேஜிக்கை கொடுக்கும். அந்த மின்ட்டை இப்போ கொஞ்சம் மலைச்சாரல் மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ஓ மை காட், வாசனை நிற்கவே முடியல. இந்த மட்டன் அண்ட் முருங்காய் இது ஒரு மேஜிக். மட்டன் அது கூட மசாலா அது ஒரு மேஜிக். மட்டன் அது கூட தேங்காய் அது இன்னொரு மேஜிக். மட்டன் அது கூட மிட், இந்த எல்லா மேஜிக்கும் சேர்த்து கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ இங்கே ரெடி ஆகிடுச்சு. இந்த தலை தீபாவளி மட்டன் குழம்பை ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. அடுத்து நம்மளுடைய ஃபேமஸான டிஷ்ஷுக்கு விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அருமையான ஒரு இன்க்ரீடியண்ட்டை எடுத்து ஸ்டீம் பண்ண போகிறோம். டன்டனாய், பார்த்தீங்களா யார் இவன்? த ஒன் அண்ட் ஒன்லி ஃபேமஸ் முருங்கைக்காய். தலை தீபாவளிக்கு முருங்காயை விட வேறு என்ன ஸ்பெஷல் இருந்துட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சிரிக்கிறதுலாம் எனக்கு தெரியுது, ஆனாலும் திஸ் இஸ் மோர் தென் தட். ஸோ இப்போ வந்து அப்ராடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முருங்காயை வந்து அவ்வளோ வந்து எடுத்து கொண்டாடுறாங்க. பட் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னலான வெஜிடபிளில் இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான வெஜிடபிள். இதை பேஸ் பண்ணி தான் 2 டிஷ் பண்ண போகிறோம். ஒன்று முருங்கைக்காய் அல்வா, இன்னொன்று முருங்கைக்காய் மட்டன் சுயம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ். அதுவும் எப்படி செய்கிறதுன்றதை காட்டுறேன். அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது முருங்கைக்காயை ஸ்டீம் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பாட்டில் தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதில் எடுத்துகிட்டு இதை வச்சு நல்லா நம்ம ஸ்டீம் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் முருங்கை சொயம். யாரா இவன் நீங்கள் பார்க்குறது எனக்கு நல்லாவே தெரியுது. நான் தான் அந்த பையன். எப்போ பார்த்தாலும் நம்ம சொயம்னா வந்து ஒரு தேங்காவில் அண்ட் வெல்லத்தில் பாகு எடுத்து ஒரு தீனி மாதிரி செஞ்சுட்டு அதில் சொயம் செய்வோம், இல்லைனா கடலப்பருப்பில் சொயம் செய்வோம். யாருமே நான்வெஜ் சொயம் செஞ்சுருக்க மாட்டீங்க. உங்களுக்காக இதோ அதுவும் தலை தீபாவளி ஸ்பெஷல் மட்டன் முருங்கை சொயம் செய்யலாம். வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம தேங்காய் பல் ஆட் பண்ண போகிறோம். நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா மட்டன், போன்லெஸ் மீட்டை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இதை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா, முதல்ல மட்டன் மசாலா, கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக கொரியாண்டர் பவுடர், ஒரு சிட்டிக்கு அளவுக்கு கரம் மசாலா. இப்போ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இதுக்கு தேவையான பெப்பர் பவுடர். நல்லா மனம் போல் செய்யுங்க, ஏன்னா இதுதான் அந்த சேஞ்ச் மேக்கர். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ரோஸ்ட் பண்ணி பெப்பர் பண்ண பவுடரை நான் அதில் சேர்க்குறேன். சேர்த்ததுக்கப்புறம் ஃபைனல் மிக்ஸ். அண்ட் அந்த ஃபைனல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கொரியாண்டர் போட்டு இறக்கிட்டோன்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இதில் தலை தீபாவளி ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் என்ன? இந்த முருங்கைக்காய் பல்ப் வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த முருங்கைக்காய் அது எப்படி பல்ப் எடுத்து சேர்க்கணுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்மளுடைய மட்டன் சொய மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சின்ன சின்ன பந்தாக பிடிச்சி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம சொய்யும் பேட்டருக்கு தேவையான ஃப்ளாரை ஆட் பண்ண போகிறோம். முதல்ல மைதா 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம், 1.5 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார். இது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல் ஆக்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணுறோம். சீரகத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது கிறிஸ்பியாக வர்றதுக்காக நம்ம கொஞ்சமாக ஆயில் இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நம்ம சொயத்துக்கு எப்படி கரைப்போமோ அதே மாதிரி கரைச்சிக்கலாம்.
நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு மிக்சர் பண்ணோம் இல்லையா, இதை வந்து மட்டன் செய்யறதுக்கு தேவையான மாதிரி எப்படி நம்ம அந்த சின்ன சின்ன உருண்டை பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த ஒரு உருண்டை இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டையாக பிடிச்சிக்கிட்டு இப்போ ஒரு பேட்டர் ரெடி பண்ணோம் இல்லையா, இந்த பேட்டரில் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நம்மளுடைய அட்டகாசமான மட்டன் முருங்கை சுயம் ரெடி. எத்தனை வாட்டி தான் நம்மளுக்கு வந்து ஸ்வீட் சுயத்தை கொடுத்து ஏமாற்றுவாங்க, இந்த வாட்டி நம்மளுக்கு நான்வெஜ் சுயம் வேறு லெவல் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டம்ப்ளிங்ஸ் இருக்குது இல்லையா, இதை நம்ம இப்போ பேட்டரில் கோட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இந்த பேட்டரிக்கு தேவையான சால்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் சால்ட் இல்லைனாலுமே வந்து உங்களுக்கு ஒரு பிளாண்டான டேஸ்ட் இருக்கும். அதனால் நம்ம இதுலேயும் மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம அந்த மட்டன் மிக்சர் செஞ்சோம்ல, அந்த மிக்சரை இப்படி பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு மேலே அழகாக இந்த பேட்டர் வீட்டில் கையிலே டக்கு டக்குன்னு போட்டுருவாங்க. ஷூட் பண்ண பார்த்து என்ன பண்ணுறது, யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோ, பாரு ஷெஃப்பு தானே இவன் டீசெண்டாக செய்கிறானா, இதெல்லாம் சொல்லுவாங்கன்றதை நினச்சிக்கிட்டே நம்ம ஹோட்டலில் செய்கிற மாதிரியே செய்ய வேண்டியதாக இருக்குது. இதை அப்படியே அழகாக இட்டு வந்து பாருங்கள், நல்லா ஹாட் ஆயிலில் போட்டோன்னா நம்ம சுயம் ரெடி ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், தலா தீபாவளியோட தலைனா இதுதான். அண்ட் இந்த டிஷ் வந்து இன்னொரு விஷயத்துக்கு ரொம்பவே ஃபேமஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஷ் வந்து நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி இதே ஐடியாவை நம்மளுடைய ஃபேவரட் ஸ்டாருக்கு ஒரு ஐடியாவாக கொடுத்துருந்தோம். யாருமே இல்லை, பிரியங்கா வந்து குக்குத் கோமலில் இருக்க பார்த்து வந்து முருங்கை பூவை வச்சு ஒரு அல்வா பண்ணுங்கள், அதேமாதிரி முருங்கை பல்ப் வச்சு ஒரு பூரி பண்ணுங்கன்னு சொல்லி அது ரொம்பவே ட்ரெண்டிங் ஆச்சு. இந்த தீபாவளிக்கு நான் சடனாக போய்ட்டு ஒரு இன்ஸ்டாகிராமில் பார்க்குறேன், எல்லாருமே வந்து இந்த முருங்கைக்காய் அல்வா வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஓ மை காட், நாம் எப்படி மிஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு அதனால தான் தலை தீபாவளிக்கு எல்லாமே முருங்கைக்காய் பேஸ் பண்ணி பண்ணோம். இப்போ நம்ம பண்ணுறது தான் ரொம்ப சூப்பரான டிஷ், முருங்கைக்காய் ஹல்வா. ஸோ அது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கோம், ப்ராசஸாக ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கீயை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். முருங்கைக்காயோட பல்ப் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம்ல, இதை மிக்சிலாம் அரைக்கக்கூடாது, அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான சாஃப்ரான் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான மில்க் மேடை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதில் கொஞ்சமாக முந்திரி பாதாம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். இதை நம்ம ஒரு பவுடராக அரைச்சிக்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நம்ம சேர்க்க போகிற கேஷ்யூ, அதுக்கப்புறம் பாதாம் பவுடர். இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ண பார்த்து பேனோட ஒட்டாமல் அப்படியே இது சுற்றி சுற்றி வந்ததுன்னா நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ தீபாவளியோட பிரேக்ஃபாஸ்ட் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது லஞ்ச் கிடையாது. ஃபஸ்ட்டு தலை தீபாவளியோட ஸ்பெஷல் முருங்கைக்காய் ஹல்வா கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு, இந்த தீபாவளியை ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக மட்டன் முருங்கை சுயம் நான்வெஜ். இந்த தேங்காய் மேக்ஸ் அ மேஜிக். அது நீங்கள் வந்து இந்த பல்லாக எடுத்து போட பார்த்து ஒரு பைட் கிடைக்கும், ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ பயங்கரமான ஒரு மட்டன் கிரேவி வித் இட்லியோட. காலையில் பட்டாசு வெடிக்க தெம்பு வேணுமா வேணாமா, இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா தான் ஒரு நாள் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக நீங்கள் பட்டாசு வெடிக்கலாம். பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நிறைய சாப்பிட முடியாது. இதே மாதிரி சூப்பர் ரெசிபிஸோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பாய். உங்களுக்கு பாய் சொல்கிறது முன்னாடி ஹாப்பி தீபாவளி சொல்லுங்கள். ஹாப்பி அண்ட் சேஃப் தீபாவளி. இந்த வாட்டி தீபாவளி யாரையும் உங்களை ஏமாற்ற விடாதீங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸாக கேட்டு செமையாக என்ஜாய் பண்ணுங்கள். பட்டாசு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தான் பத்தாது, பலகாரமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு கேட்குறீங்க. ஓகேவா? வேறு ரெசிபியில் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஷெஃப் சரவணன்.